குட் மார்னிங் எல்லாத்துக்கும் வணக்கம். சரிங்களா? இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, எல்லோரும் வீக்கெண்டை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த நாள் இனி நல்லது அமையட்டும். ஆக்சுவலாக நிறைய பேர்த்தோட கேள்வி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சார் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு மார்ஜின் எவ்வளோ சார் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு மார்ஜின் எவ்வளோ சார்? இந்த ஒரு கேள்வியை தான் திருப்பி ரிப்பீட்டாக நிறைய பேர் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிங்க, ட்ரேடிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ பணம் முக்கியம் என்பது அவசியம் இல்லை. நாலேஜ் முதல்ல. பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள், பணத்தை போடாதீங்க. பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள், நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுங்கள், ட்ரேடிங் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஈச் அண்ட் எவ்ரி டே யூ கேன் பிரேக் இட் ட்ரேடிங் ரூல்ஸ். நீங்கள் ட்ரேடிங் ரூல்ஸை பிரேக் பண்ணிங்கன்னா நீங்கள் லாஸை சந்திப்பீங்க. 100% லாஸ் சந்திப்பீங்க. உங்களுக்குள்ள எவ்ரிடே நீங்கள் ரூல்ஸ் போடுங்க. காலையில் 4 மணிக்கு எழுந்திரிக்கணும், இந்த வேலையை பார்க்கணும், 5 மணிக்கு எழுந்திரிக்கணும். யூ ஹேவ் டு ப்ரிப்பேரிங் இன் யுவர் டே ஒர்க். அதே மாதிரி ட்ரேடிங் பண்ணணுன்னா உங்கள் ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் ட்ரேடிங்கில் கெயின் பண்ண முடியும். இல்லை நீங்கள் எவ்வளோ கெயின் பண்ணால் லாஸ் ஆகிடுவீங்க. ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 3 ட்ரேடுனா 3 ட்ரேடு தான் இருக்கணும். லாஸை உங்கள் கண்ட்ரோலில் வைங்க. எனக்கு ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் லாஸு, 3000 ரூபாய் லாஸ் அக்செப்ட் பண்ணுவோன்னா ஏற்றுக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது. ப்ராஃபிட்டை நீங்கள் மார்க்கெட் கிட்ட விடுங்க. உங்களுக்கு ப்ராஃபிட் மார்க்கெட் கொடுக்கும். எவ்ரிடே க்ரீனில் இருக்கணும். சார் ஒரு 500 ரூபா சம்பாதிச்சாலும் பணம் தான் சார், 50,000 ரூபா சம்பாதிச்சாலும் பணம் தான் சார். சரிங்களா? ஃபஸ்ட்டு பொறுமையாக ட்ரேடிங்னா என்ன, அதோட பேசிக் என்ன, அது எப்படி ஒர்க் பண்ணுது, அதை யார் இயக்குறாங்க, எதனால மேலே ஏறுது, எதனால கீழே இறங்குது, நான் ஒரு இடத்துல என்ட்ரி கொடுக்குறேன் அப்படின்னா எதுக்காக அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறேன், அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குங்க. நான் இந்தளவு நான் சொல்கிறேன் அப்படின்னா என்னுடைய 11 வருஷத்து அனுபவத்தில் தான் இந்தளவு நான் சொல்கிறேன். இல்லைனா கண்டிப்பாக நான் இந்தளவு சொல்ல முடியாது. நான் லைவ் ட்ரேடில் ப்ரூஃப் பண்ண முடியாது. சரிங்களா? நான் இது வரைக்கும் யாருக்கிட்டேயும் ₹1 நான் காசு வாங்கி ட்ரேட் பண்ணது கிடையாது. நான் பண்ணுறத உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? நிறைய பேர் ஸ்கேமர்ஸ் இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுருங்க. தயவுசெய்து யாரை நம்பி ₹1 கொடுக்காதீங்க. நீங்கள் கற்றுக்குங்க. நீங்கள் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். சின்னதாக ஏர்ன் பண்ணுங்கள் சார். ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆயிடணும்னா எல்லாருமே இந்த ஃபீல்டுக்கு இறங்கிடுவாங்க சார். டெய்லி 1000 எடுத்துகிட்டு வச்சிங்கன்னா 100 நாள் 3 மாதத்தில் 1 லட்ச ரூபா சார். சரிங்களா? சின்னதாக ஏர்ன் பண்ணுங்கள் சார். சிறு துளி பெருவெல்லாம் சார். டெய்லி நீங்கள் ஏர்ன் பண்ணணும். இவ்வளோ காலையில் மார்னிங் வரும்போது எனக்கு இவ்வளோ ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி பாசிட்டிவ் மைண்டோடு இருங்க. பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது. அன்னைக்கு எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் கூப்பிட்டு கேட்டாலும் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. சில பேருக்கு பண பிரச்சனை, சில பேருக்கு குடும்ப பிரச்சனை, எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குங்க. பிரச்சனை இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை. சரிங்களா? அதனால் உங்கள் பிரச்சனையே நினச்சி நீங்கள் மைனஸில் போகாதீங்க. யூ கேன் திங்க் பாசிட்டிவ். சரிங்களா? நம் எண்ணங்களுக்கு ஒரு சக்தி உண்டு. நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் செயலாக மாறுகிறது, அதுதான் வெற்றியாகிறது. சரிங்களா? நீங்கள் நெகட்டிவாக நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மட்டும்தான் நடக்கும். உங்களால் முடியும்னு நினைங்க. ஒவ்வொரு நாளும் 3000 ரூபாய், 5000 ரூபாய், 10,000 ரூபாய் சம்பாதிப்போம்னு நினைங்க. கண்டிப்பாக உங்களால் சம்பாதிக்க முடியும். ஏன்னா நீங்கள் இருக்கக்கூடிய அந்த டார்கெட் பார்த்தீங்கன்னா தகுந்த மாதிரி டைம் எடுத்துக்கும். சரிங்களா? இப்போது உங்களுக்கு ஒரு கையில் ரைட் ஹேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா வரவுன்னு வச்சுக்கிங்க. இந்த கையில் பார்த்தீங்கன்னா செலவுன்னு வச்சுக்கிங்க. வரவு வர செலவு பண்ண ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வரவு கம்மியாகி செலவு அதிகமாச்சுன்னா தான் பிரச்சனைகள் வரும். அப்போ வரவு அதிகமாக படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஒர்க் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்க ரொட்டீன் ஒர்க்கு பத்தாது, இன்னும் அதிகமாக ஒர்க் பண்ணணும், இன்னும் வேறு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் நமக்கு வேணும் அப்படின்னு திங்க் பண்ணுங்க. சரிங்களா? யூ திங்க் பாசிட்டிவ், டெஃபினெட்லி யூ ஹாவ் டூ பாசிட்டிவ். சரிங்களா? ஈச் அண்ட் எவ்ரி டே ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செகண்டும் நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு சக்தி இருக்குது. சரிங்களா? அந்த பிரபஞ்ச சக்தி இருக்குது, நமக்கு மீறி ஒரு சக்தி இருக்குது. நான் நம்புகிறேன், நீங்கள் நம்பலாம், எனக்கு ஐ டோன்ட் கேர். சரிங்களா? நிறைய பேர் நெகட்டிவாக கமெண்ட் போடுறீங்க. எனக்கு அதை பற்றி எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை.
சரிங்களா? நான் நல்லது மட்டும் தான் சொல்லிக் கொடுக்குறேன். நியாயமாக இருக்கிறேன், நேர்மையாக இருக்கிறேன். அவ்வளோதான். நமக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். சரிங்களா? யாருக்கிட்டையும் ஒரு பைசா கை நீட்டி காசு வாங்கினது கிடையாது. சரிங்களா? தெளிவாக பண்ணிகிட்ருக்கோம். தெளிவாக ட்ரேடுங்க. ஃபஸ்ட்டு யூ கேன் இம்ப்ரூவ் இன் யுவர் நாலேஜ். இந்த ட்ரேடிங்கில் இறங்கி சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எவ்வளோ பணம் போடலான்னு முடிவு பண்ணாதீங்க. அந்த பணத்தை போடுறதுக்கு நீங்கள் எவ்வளோ கற்றுட்டுருக்கீங்கன்னு முடிவு பண்ணுங்க. எப்படி என்ட்ரி எடுக்கணும், எவ்வளோ குவான்டிட்டி போட்டு என்ட்ரி எடுக்கணும், எவ்வளோ கேபிட்டல் போடணும், நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் நமக்கு ஒவ்வொரு நாள் நமக்கு வேணும், இதெல்லாம் முதல்ல முடிவு பண்ணுங்க. சரிங்களா? எப்பயுமே சந்தோஷமாக இருங்க, பாசிட்டிவாக நினைங்க, எல்லாமே நல்லதே நடக்கும். தேங்க்யூ நண்பர்களே. நன்றி, வணக்கம். லைக் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.